ரபியுல் அவ்வல் மாதம் வருகிறது என்றால் ரபி என்றாலே அது வசந்தம் என்பதுதான் அதற்கு பொருள். ஆனால் ஒரு உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அரபு மாதங்கள் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த மாதங்களின் பெயர்கள் இருக்கின்றனவே, இது அரபுகளின் ஆரம்ப காலத்திலேயே இருந்து வந்த பெயர். ஹிஜ்ரி என்பதுதான், இஸ்லாமிய வருடம் என்பதுதான் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த மாதங்களுக்கான பெயர் அரபுகள் நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னரே மாதங்களின் பெயர் அந்தந்த பெயர்கள் தான் இருந்து வந்தது. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு. உதாரணமாக ரஜப் அல் அசம் என்பார்கள். ரஜபு மாதத்தை சொல்லும்போது செவிட்டு மாதம் என்பார்கள். ரஜபு அல் அசம், செவிடு மாதம் என்பது அரபுகள் சொல்லுகிற பெயர். என்ன காரணம் என்றால், இறைவனால் போர் செய்யக்கூடாது என்று ஒரு 4 மாதங்களை இறைவன் சிறப்புக்குரிய மாதம் என்று சிறப்பித்திருக்கிறானே, அந்த மாதங்களில் ஒன்று ரஜபு மாதம். இந்த ரஜபு மாதத்தில் அரபுகள் போர் செய்வதில்லை. காரணமில்லாமல் சண்டையிடக்கூடியவர்கள் அரபிகள் காரணமில்லாமல் சண்டையிடுவார்கள், அல்லது சின்ன சின்ன காரணங்களுக்காகவெல்லாம் சண்டையிடுவார்கள். அற்ப காரணங்களுக்காக சண்டை என்பது ஒரு பெரும் போராக காலம் காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட இரத்தங்களை ஓட்டுவதில் ஆர்வம் கொண்டவர்கள் அரபுகள். ஆனால் அப்படிப்பட்ட அரபிகளிலே ஒருவர் ஒரு மனிதரை தேடிக்கொண்டிருக்கிறார். உதாரணமாக அரபுகள் சண்டையிட்டு கொண்டால் அவர்கள் ஒரு சபதம் எடுப்பார்கள். எப்படி என்றால், உன்னுடைய மண்டை ஓட்டில் நான் மது குடிப்பேன், உன்னுடைய மண்டை ஓட்டில் நான் மது குடிப்பேன், இதுதான் சபதம். அதாவது அவனை கொலை செய்வது மட்டுமல்ல, கொலை செய்து அவனுடைய மண்டையை பிளந்து அந்த மண்டை ஓட்டை எடுத்து அதில் மது குடிப்பது, இப்படித்தான் சபதமே. இப்படியாக சண்டை தொடரும், தலைமுறை தலைமுறையாக போய்கொண்டிருக்கும். தன்னுடைய பகைவனை தேடி அலைவார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் ஹரம் எல்லை இருக்கிறதே, மக்காவினுடைய ஹரம் எல்லை, அந்த எல்லைக்கு உள்ளால் தான் தேடுகிற எதிரியை கண்டால் காணாதது போல திரும்பி விடுவார்கள். ஒரு எதிரியை காலமெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறான், ஆனால் அந்த எதிரி கண்ணுக்கு தெரிந்தால் கூட ஹரம் எல்லையில் இருப்பதால் பார்க்காதது போல திரும்பி போய்விடுவார்கள். அரபுகளுடைய அன்றைய குணமும் அப்படி. அதே போல ரஜபு மாதம் வந்துவிட்டால் அந்த மாதத்திலும் கூட எதிரிகளை தேடுவதில்லை. எதிரி கண்ணுக்கு எதிரிலே சென்றால் கூட பார்க்காதது போல முகத்தை திருப்பிக் கொள்வார்களே தவிர சண்டையிட மாட்டார்கள். அதனால் வாள்களும் வேல்களும் மோதிக்கொள்ளுகிற ஆயுதங்கள் மோதிக்கொள்ளுகிற அந்த சப்தங்கள் கேட்காது, அமைதியாக இருக்கும். அதை ஒரு காரணமாக வைத்து சப்தங்கள் எதுவுமே கேட்காத செவிட்டு மாதம் என்று ரஜபுக்கு பெயர். உதாரணத்திற்கு சொல்கிறேன். இப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு காரணத்தோடு பெயர் வைத்த அரபிகள் ரபியுல் அவ்வல், வசந்தத்தின் துவக்கம் என்று இந்த மாதத்திற்கு பெயர் வைத்தார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததால் அல்ல ரபியுல் அவ்வல் என்ற மாதத்திற்கு வசந்த மாதம் என்று பெயர். மாறாக வசந்த மாதம் என்று எந்த மாதத்திற்கு அரபுகள் பெயர் வைத்திருக்கிறார்களோ அந்த மாதத்திலேயே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்கச் செய்து அந்த மாதத்தின் பெயருக்கு புனிதத்தை ஏற்படுத்தினான் இறைவன். அரபுகளிடத்தில் எப்படி புரிய வைக்க முடியும்? இவர்கள் பிறந்ததால் தான் அது வசந்த மாதம். அவர்கள் ரஜபில் பிறந்திருந்தால் அது ரஜபு பிறந்த வசந்த மாதமாகி இருக்கும். அவர்கள் ரமலானில் பிறந்திருந்தால் ரமலான் வசந்த மாதமாகி இருக்கும். அவர்கள் சஃபர் மாதத்தில் பிறந்திருந்தால் சஃபர் வசந்த மாதமாகி இருக்கும். ஆனால் அதை எப்படி இந்த அரபு மூடர்களிடத்திலே புரிய வைக்க முடியும்? எனவே அவர்கள் எந்த மாதத்தை வசந்த மாதம் என்று தேர்ந்தெடுத்து கொண்டார்களோ அந்த மாதத்திலே தன் ஹபீபை பிறக்கச் செய்து அதன் மூலம் அந்த மாதத்திற்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தினான், அந்த பெயருக்கு ஒரு புகழை ஏற்படுத்தினான், அந்த பெயருக்கான புனிதத்தை ஏற்படுத்தினான், அந்த பெயருக்கான பொருத்தத்தை இறைவன் ஏற்படுத்தினான்.
அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த ரபீஉல் அவ்வல் மாதம் துவங்கிவிட்டால் இல்லங்கள் தோறும் மௌலிது ஷரீஃப் ஓதப்படுவது உலகமெல்லாம் நடைபெறுகிற உண்மை. மாநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மாலைகள் உலகமெல்லாம் ஓதப்படுகிறது. ஓதப்படாத நாடுகள் எதுவும் இல்லை, எந்த குக்கிராமங்களும் இல்லை, எந்த பட்டணங்களும் இல்லை, எந்த பட்டிக்காடுகளும் இல்லை. மாநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிது ஷரீஃப் ஓதப்படாத நாட்களும் இல்லை, நேரங்களும் இல்லை. எல்லா நாட்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா மாதங்களிலும், எல்லா வருடங்களிலும், எல்லா வருடங்களிலும், எல்லா மாதங்களிலும், எந்த நாட்களிலும் வினாடிகளிலும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலித் புகழ் பாடப்படாத நாளும் நேரமும் இல்லை என்ற நிலையைத்தான் இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான்.